ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான இடத்தில் ஈரானிய அதிபர் ரைசி மோதிரம் கண்டெடுக்கப்பட்டதா? ஈரானிய ஹெலிகாப்டர் விபத்தில் பலியானவர்கள் இன்று பிரியாவிடை மற்றும் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் 5 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகின்றன. இதுபோன்று ஏனைய உலக நாடுகளிலும் துக்க தினம் அனுசரிக்கப்படுகின்றன. ஈரானின் புனித நகரமான கியோம் நகருக்கு ஜனாசா கொண்டு செல்லப்பட உள்ளது. அந்த நாட்டு நேரப்படி காலை 9:30 மணிக்கு ஈரானிய தென்மேற்கு நகரான டப்ரிஸில் முதலாவது இறுதி நிகழ்வு நடைபெற்றது. மறைந்த அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடல் அவரது பிறந்த இடமான மசாகாவில் நாளை மறுதினம் 23 நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அங்கிருந்து வரும் தகவல் தெரிவிக்கிறது. ஈரான் அதிபரின் இறுதி சடங்குக்கு டப்ரிஸ் நகரில் இரங்கல் தெரிவிக்க கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டுள்ளனர். எத்தனையோ மனிதர்களை இலகுவாக அழிக்கலாம், ஆனால் அவர்கள் விட்டு சென்ற சிந்தனைகளை விடாமுயற்சியில் அழிக்க முடியாது என்ற யதார்த்தத்தை சொல்லும் கடைசி ஒரு பகுதியாக நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டுள்ளார்கள். ஈரானிய ஜனாதிபதிக்கு துக்கம் தெரிவிப்பதற்காக மே 21 பல்லாயிரக்கணக்கான ஈரானிய மக்கள் ஜனாதிபதி ரைசி மற்றும் அவரது தோழர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்த தகவலை சர்வதேச ஊடகங்கள் புகைப்படங்களோடு வெளியிட்டுள்ளன. அநேகமாக நாளை அது மறுதினங்களில் இதைவிட அதிகமான மக்கள் துக்கம் தெரிவிக்க ஒன்று கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹெலிகாப்டர் விபத்தில் ரைசி மரணம் ஈரானுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய சவால். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மரணம். ஈரானிய இஸ்லாமிய குடியரசு உச்ச அதிகாரத்தை அடைவதற்கு அருகில் இருந்த இப்ராஹிம் ரைசி அதை அடைவார் என்று பரவலால் கருதப்பட்டது. ஆனால் நிலை இப்போது முற்றிலும் வேறாகிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை மே 19 நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் அவர் மரணம் அடைந்தது. ஏற்கனவே நீண்டகால உடல்நிலை குன்றிலிருக்கும் 85 வயதான ஈரானிய உச்ச தலைவரான அயத்துல்லா அலி கமேனி அடுத்த தலைவராக வருவார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரான் அதிபரின் மரணம் ஈரான் கொள்கைகளின் திசை போக்கை அல்லது இஸ்லாமிய குடியரசு மீது குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது என்று கூறப்படுகிறது. இருப்பினும் பழமைவாத கொள்கைகளை கொண்டுள்ள அதன் அதிகாரமற்ற தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் தேர்ந்தெடுக்கப்படாத அரசின் அனைத்து பிரிவுகளிலும் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு அமைப்பு. இது சோதனையான காலம். மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவின் திட்ட இயக்குநராக சானல் வாக்கில் கூறுகையில், இந்த அமைப்பு ரைசி மரணத்துக்கு பொதுவெளியிலே வைத்து பெரிய அளவு சடங்குகள் செய்வதோடு அரசின் செயற்பாடுகள் மற்றும் அரசியலமைப்பு நடைமுறைகளை பின்பற்றும் கமேனிக்கான விசுவாசத்தை பாதுகாக்கும் மற்றும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு புதிய நபரையும் அது தெரிவு செய்யும் என்கின்றார். அயத்துல்லா அலி கமேனி தனது எக்ஸ் பக்கத்தில் ஈரானிய மக்கள் கவலைப்பட வேண்டாம், நாட்டின் செயற்பாடுகள் எந்த இடையூறும் ஏற்படாது என்று தெரிவித்தார். தற்போது மிக உடனடியான அரசியல் சவால் என்னவெனில் முன்கூட்டிய அதிபர் தேர்தலை நடத்துவது தான். தற்போது அதிகார ஈரான் ஜனாதிபதி சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாக்கப்பட்டிருந்தால் இதற்கு உறுதுணையாக இருந்த இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ வேறு எந்த நாடுகளோ அல்லது ஈரானுக்கு எதிரான இயக்கங்களாக இருந்தாலும் அந்த நாடுகளுக்கு கடைசி முற்றுப்புள்ளியாகவே இது அமையும். இது விபத்தாக இருக்க வேண்டும் என நாம் இறைவனை பிரார்த்தனை செய்வோம். இல்லாவிட்டால் 3ஆம் உலகப் போர் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. எனவே நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். இது விபத்தா அல்லது விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டதா என்பது இனிவரும் இறுதி நாட்களில் உண்மைகள் வெளிவரும் இருக்கின்றது. உலக நாட்டு தலைவர்கள் அனைவரும் ஈரானை நோக்கி அனுதாப செய்திகளை அனுப்பி கொண்டுள்ளார்கள். உலக நாட்டு முக்கிய தலைவர் ஈரான் சென்று ஈரான் ஜனாதிபதிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்றனர். மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் உறவுகளே. இத்தகவல்களை பற்றி உங்கள் கமெண்ட்களை பதிவிடவும்.